சுவாமி விவேகானந்தர் எழுதிய கட்டுரைகள். அருட்குருவும் அவதாரமும். எங்கே எம்பெருமானின் திருநாமம் ஓதப்படுகிறதோ அந்த இடம் புனிதமடைகிறது என்றால், அந்த திருநாமத்தை ஓதி வருகின்ற ஒருவன் இன்னும் எவ்வளவு புனிதம் வாய்ந்தவனாக இருக்க வேண்டும்? அவனிடமிருந்து அல்லவா நமக்கு ஆன்மீக உண்மைகள் வருகின்றன. அந்த மகானை நாம் எவ்வளவு பயபக்தியோடு அணுக வேண்டியது அவசியமாகிறது. அத்தகைய அருட்குருமார்கள் உலகில் மிக சிலர்தான் உள்ளனர் என்பது உண்மைதான். ஆனாலும் அத்தகையோர் உலகில் இல்லாத காலமே இல்லை. அவர்கள் மனித வாழ்க்கை என்னும் பசுஞ்சோலையில் மலர்ந்த வாடாத மலர்கள். அவர்கள் பிரதியாக எதையும் எதிர்பாராத கருணை கடல். அர்ஜுனா, நான் தான் குரு என்பதை உணர்ந்து கொள் என்று ஸ்ரீ கிருஷ்ணர் பாகவதத்தில் கூறுகிறார். இந்த மகான்கள் மண்ணுலகில் முற்றிலும் இல்லாமல் போகின்ற அந்த கணமே உலகம் பயங்கர நரகமாக மாறிவிடும். அழிவை நோக்கி விரைந்து செல்லவும் செய்யும். சாதாரண ஆச்சாரியர்களை விட மிக உயர்ந்த, மிகவும் மேன்மை வாய்ந்ததோர் ஆச்சாரிய பிரிவினர் உலகில் உள்ளனர். அவர்களே அவதார புருஷர்கள். இவர்கள் ஒருமுறை தொடுவது போதும், ஏன் அவர்களின் ஒரு விருப்பம் போதும், அதன் மூலமே பிறருக்கு ஆன்மீகத்தை வழங்கிவிடுவார்கள். அவர்களின் சங்கல்பம் போதும். மிக தாழ்ந்தவனும் கொடியவனும் கூட ஒரு கணத்தில் மகானாகி விடுவான். இவர்களே குருமார்களுக்கெல்லாம் குருவாக இருப்பவர்கள். மனித வடிவில் இறைவனது மிக உயர்ந்த வெளிப்பாடுகள். இவர்கள் மூலமாக அல்லாமல் இறைவனை நாம் காண இயலாது. இவர்களே உண்மையில் நமது வழிபாட்டிற்கு உரியவர்கள். இறைவன் இப்படி மனிதனாக வராவிட்டால் யாரும் அவரை காண முடியாது. இதை விட்டுவிட்டு வேறு வழிகளில் அவனை காண முயன்றால் நாம் அவனை ஒரு கேலி கூத்தாக படைத்து விடுவோம். அதையே உண்மை என்று நம்பத் தொடங்கி விடுவோம். இது பற்றி ஒரு கதை உண்டு. பாமரன் ஒருவனிடம் சிவபெருமானின் திருவுருவை செய்யுமாறு கூறினார்கள். அவனும் பல நாட்களாக பாடுபட்டு கடைசியில் ஒரு திருவுருவை செய்தான். முடிவில் அது குரங்காக முடிந்தது. அதுபோலவே முழுமுதற் கடவுளையும் அவரை உள்ளது உள்ளபடியே நினைக்க வேண்டும் என்று முயன்றால் நாம் சந்திப்பது படு தோல்வியைத்தான். நாம் மனிதர்களாக இருக்கும் வரை இறைவனை நம்மை விட உயர்ந்த நிலையில் வைத்து பார்க்க முடியாது. நாம் மனித நிலையை கடந்து சென்று அவரை உள்ளது உள்ளபடி உணரும் காலம் வரவே செய்யும். அதுவரை அவரை மனித வடிவில் மனிதனாகத்தான் வழிபட வேண்டும். எவ்வளவோ பேசலாம், பல முயற்சிகள் செய்யலாம். ஆனாலும் கடவுளை மனிதனாக அல்லாமல் வேறு எப்படியும் நினைக்க நம்மால் முடியாது. கடவுளை பற்றி பெரிய பெரிய சொற்பொழிவுகள் செய்யலாம். இந்த உலகில் காணப்படும் எல்லா பொருட்களை பற்றியும் மிக சாமர்த்தியமாக பேசலாம். பௌத்தறிவுவாதியாக மாறி இறைவன் எடுத்த அவதாரங்கள் அனைத்தும் மடத்தனமானவை என்று பேசி மன திருப்தி கொள்ளலாம். ஆனால் ஒரே ஒரு கணம் நம் மூளையை பயன்படுத்தி நிஜ உலகிற்கு வருவோம். இந்த பிரமாதமான புத்திசாலித்தனத்திற்கு பின்னால் இருப்பது என்ன? ஒன்றுமில்லை, வெறும் பூஜ்யம். வாய்க்கிளியே பேசியதுதான் நாம் கண்ட பலன். இறைவனின் திரு அவதாரங்களை வழிபடுவதற்கு எதிராக யாராவது பிரமாதமாக சொற்பொழிவாற்றுவதை கேட்க நேர்ந்தால் இனி சும்மா இருக்காதீர்கள். கடவுள் என்றால் நீ என்ன புரிந்து கொள்கிறாய்? எல்லாம் வல்லவன், எங்கும் நிறைந்தவன் என்றெல்லாம் சொல்லும்போது அந்த வார்த்தைகளை எழுத்துக்கூட்டி படிப்பதைத் தவிர வேறு உனக்கு என்ன தெரியும் என்று கேளுங்கள். அவனுக்கு எதுவும் தெரிந்திருக்காது. மனித இயல்பு கலவாத எந்த உயர்ந்த கருத்தையும் அந்த வார்த்தைகளில் அவன் கண்டிருக்க மாட்டான். இந்த விஷயத்தில் இவனுக்கும் தெருவில் போகின்ற படிப்பு வாசனையற்ற ஒருவனுக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை. தெருவில் போகின்றவன் தான் உண்டு, தன் வேலை உண்டு என்று உலகின் அமைதியையாவது கெடுக்காமல் இருக்கிறான். இந்த வாய் சொல் வீரனோ குழப்புகிறான். மனித இனத்திற்கே தீங்கு செய்கிறான். பார்க்க போனால் ஆன்மீகம் என்பது அனுபூதியே. எனவேதான் வாய் வார்த்தைக்கும் உள்ளுணர்வு அனுபவத்திற்கும்
இடையே உள்ள வேறுபாட்டை நாம் நன்றாக உணர்ந்திருக்க வேண்டும். நமது ஆன்மாவின் அடித்தளத்தில் அனுபவித்து உணர்வதே அனுபூதி. இதை புரிந்து கொள்ள சாதாரண அறிவு போதுமானது. ஆனால் இந்த விஷயத்தில் சாதாரண அறிவைப் போல் அவ்வளவு அசாதாரணமாக காணப்படுவதும் வேறொன்றும் இல்லை. நாம் இப்போது பெற்றுள்ள மனித இயல்பு காரணமாக எல்லைக்கு உட்பட்டவர்களாக இருக்கிறோம். இந்த நிலையில் இறைவனை மனிதனாகத்தான் நம்மால் காண முடியும். எடுத்துக்காட்டாக, எருமை ஒன்று இறைவனை வழிபட விரும்புவதாக வைத்துக்கொள்வோம். அது தன் இயல்பிற்கு ஏற்ப அவரை ஒரு மிகப்பெரிய எருமையாக பார்க்கும். ஒரு மீன் இறைவனை வழிபட விரும்பினால் அது அவரை பெரியதொரு மீனாக காணும். மனிதனும் இறைவனை மனிதனாகவே நினைக்க முடியும். இந்த பல்வேறு கருத்துக்கள் எல்லாம் நலிந்த மனத்தின் கற்பனை கோளாறுகள் அல்ல. மனிதன், எருமை, மீன் அனைத்தையும் பல்வேறு பாத்திரங்கள் என்று வைத்துக்கொள்வோம். இந்த பாத்திரங்கள் எல்லாம் நீரை நிரப்பிக்கொள்ள கடவுளாகிய கடலுக்கு செல்கின்றன. ஒவ்வொன்றும் தங்கள் வடிவத்திற்கும் கொள்திறனுக்கும் ஏற்ப நீரை நிரப்பிக் கொள்கின்றன. மனிதனில் நீர் மனித வடிவை கொள்கிறது. எருமையில் நீர் எருமையின் வடிவம் கொள்கிறது. மீனில் நீர் மீனின் வடிவம். இந்த ஒவ்வொரு பாத்திரத்திலும் கடவுள் என்னும் கடலின் அதே நீர்தான் இருக்கிறது. மனிதன் இறைவனை மனிதனாகவே காண்பான். மிருகங்களுக்கு இறைவனை பற்றிய ஒரு கருத்து இருக்குமானால் அவை அவரை ஒரு மிருகமாகத்தான் காணும். ஒவ்வொன்றும் தத்தம் லட்சியத்திற்கு ஏற்றபடி இறைவனை காண்கிறது. எனவே இறைவனை மனித வடிவில் காண்பதை நம்மால் தவிர்க்க முடியாது. அவனை மனிதனாகத்தான் வழிபட்டாக வேண்டும். வேறு வழி இல்லை. 2 வகை மனிதர்கள் இறைவனை மனிதனாக வழிபடுவதில்லை. ஒன்று, மதம் என்பதே இல்லாத மனித மிருகங்கள். மற்றொன்று, மனித இனத்தின் பலவீனங்களையெல்லாம் தாண்டி சென்றுவிட்ட பரமஹம்சர்கள். பரமஹம்சருக்கு இயற்கை அனைத்துமே ஆத்மஸ்வரூபமாக விளங்குகிறது. அவர் மட்டுமே இறைவனை உள்ளது உள்ளபடி வணங்க முடியும். இங்கும் மேலே கூறியபடி 2 துருவங்கள் சந்திக்கின்றன. ஒருவர் அறியாமையின் எல்லையில் நிற்கிறார், மற்றொருவர் அறிவின் எல்லையில் நிற்கிறார். இருவருமே வழிபாட்டு செயல்களில் ஈடுபடுவதில்லை. மிருகம்போல் வாழும் மனிதன் தன் அறியாமை காரணமாக வழிபடாமல் இருக்கிறான். ஜீவன் முக்தனோ தன்னிடமே இறைவனை கண்டுவிட்டதால் வழிபடுவதில்லை. இந்த 2 துருவங்களுக்கு இடையில் வாழ்ந்து கொண்டிருப்பவர்களுள் யாராவது நாம் இறைவனை மனித வடிவில் வழிபடப் போவதில்லை என்று சொன்னால் அவனிடம் தயவு செய்து ஜாக்கிரதையாக இருங்கள். அவனை பற்றி வேறென்ன சொல்வது? கடுமையாக எதுவும் பேச வேண்டாம் என்பதற்காக அவன் பொறுப்பின்றி பேசுபவன் என்று சொல்வதுடன் மட்டும் விட்டுவிடுவோம். அவனது மதம் பித்து பிடித்த காலியான மூளைகளுக்கு மட்டுமே. மனிதர்களுடைய குறைபாடுகளை கடவுள் அறிந்து கொள்கிறார். எனவே மனிதகுலத்தின் நன்மைக்காக மனிதனாக வருகிறார். எப்போதெல்லாம் தர்மம் குன்றி அதர்மம் மேலோங்குகிறதோ அப்போதெல்லாம் என்னை நான் பிறப்பித்துக் கொள்கிறேன். தர்மத்தை நிலைநாட்டவும், தீமையை அழிக்கவும், நல்லவர்களை காக்கவும் யுகந்தோறும் நான் வருகிறேன். நான் பிரபஞ்சத்திற்கே தலைவன் என்ற எனது உண்மை நிலையை அறியாமல் மனித வடிவம் தாங்கியுள்ள என்னை கேலி செய்கிறார்கள் முட்டாள்கள். அவதாரத்தை பற்றி ஸ்ரீ கிருஷ்ணர் பகவத்கீதையில் அருளியது இது. வெள்ளம் பெருக்கெடுத்து வரும்போது சிறு சிறு குளம், குட்டைகளும் சாக்கடைகளும் கூட எந்த முயற்சியுமின்றி நிரம்பி விடுகின்றன. அதுபோல் அவதார புருஷர் ஒருவர் உலகிற்கு வரும்போது உலகில் ஆன்மீக வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிறது. எங்கும் எதிலும் ஆன்மீகம் நிறைந்து வான் வரைக்கும் பரவியிருப்பதை மக்கள் உணர்கிறார்கள் என்று பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறுகிறார்.